அப்பாடா, இன்னியோட அந்த பொம்பளை வசம் விட்டுச்சுடா. வடிவே என்னையா நேரத்துல புட்டிடுமா? எங்க ஊருக்கு போறியா? இல்ல, நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிஞ்சு பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3000 கூட போறது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர்தான்டா ஆகும். அப்படியெல்லாம் ஆகாது. என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிட்டுறியா? ஆமா. ஏய், என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ஊரை ஏத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் தூக்கிட்டு போகாம விட மாட்டேன். ஐயோ 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 தனியாயிட்டு கேட்க யாருமே இல்லையா? பொட்டி பாம்பா அடக்கி வச்சிருந்த என் மச்சான பொட்டி தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வச்சுட்டாலே இந்த கிறுக்கி. முதல்ல இதுக்கு ஒரு பைசல் பண்ணுங்க. அடே அடே என்ன அதுக்கு இருக்குடா? நாங்க இந்த ஒரு பெரிய மனுஷங்க. அத நீதான் அடிக்கடி சொல்லிக்கிற. இன்ட்ரெஸ்டா சண்டை போட்டுருந்தா கெடுத்துட்டீல. வீண் பேச்சு வேண்டாம். இங்க எது நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் நடக்கணும். என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு நடக்கணும்? ஏப்பா எதுக்காக ஓடி வந்து எவனுக்காக தெரியுமா? கேளியா? உங்க கதை இருக்கட்டியா? முதல்ல ஏன் கதைக்கு வாங்கியா? ஊர் பொண்ணுங்க மாரத்தி எல்லாம் சந்தி சிரிக்க வச்ச அந்த நாய முதல்ல மொட்டை அடிச்சு கரும்புளி செம்பிளி குத்தி கழுத்துனால ஊர்வலம் போயிட்டு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏனுங்கண்ணா அடையாளம் எப்படியா தெரியா? அடையாளத்துக்காக தான் இவளை வச்சிருக்கேன். மொட்டை அடிச்சு கரும்புளி செம்பிளி குத்திட்டா இந்த அடையாளத்தை வச்சு அவனை எப்படி பிடிக்க முடியும்? அப்ப தண்டனை யாரு கொடுப்பா? அப்படியே பாவாடை அவனோட கழுத மேல ஏத்தி விடுமா? கழுத செத்துட்டு போட்டோம். யாரு யாரைய கழுத மேல ஏத்துறது? வாடா சாவகாசம் வந்து சட்டம் பேசுறியா? இங்க எந்திரிச்சு வந்தா எனக்கு விவரமா தான் இருப்பான். யோ, ஊர் விட்டு ஓடி போக நினைச்சது 2 பேர். இவன் கையில பொட்டி இருக்குது, என் தங்கச்சி கையில பொட்டி இருக்குதா? பொட்டி வச்சு புடிச்சாடா பையன். என்ன ஆவடியப்ப அவன் தங்கச்சி அப்படி ஒண்ணு வளர்த்தலையா? அவளுக்கு 3 வயசா இருக்கும் போது ஆரம்பிக்கலையா விளையாடணும். திரும்ப கபடி விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு எங்க அம்மா கூப்பிட்டதுக்காக என் தங்கச்சி அங்கேயே விட்டு நான் போயிட்டேன். 3 வயசுல நடந்த சம்பவத்தை எவ்வளவு ஞாபகமா சொல்றா. ராத்திரி பூரா என் தங்கச்சி காணோம். ஊரெல்லாம் தேடிட்டு கடைசியில் போய் பார்த்தா கபடிக்காக நான் போட்ட கோட்டை தாண்டாம என் தங்கச்சி அங்கேயே நின்னுட்டு இருந்தா. இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது, விளையாட்டுக்காக நான் போட்ட கோட்டையே தாண்டாத என் தங்கச்சி வாழ்க்கையில நான் போட்ட கோட்டை தாண்டிடுவாளா? தேங்கப்பா பெரிய குடும்பம்டா, ராஜ குடும்பம். என்னைய பெரிய பிரமாதம். 4 நாள் கேப்ல ஒரு சம்பவம் நடந்தது. பாத்தியாமா, ஊர் சனமே ஓடி போயிருச்சு. ஆனா உன்னால முடியல பாத்தியா? அதாமா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். பாசம் இல்ல, மோகம் இல்ல. எருமாடு மாதிரி கால வச்சுக்கிட்டா எப்படியா ஓட முடியும்? அம்மா டேய், கரெக்டா கட்டு, மட்டை கட்டி பிச்சு போடாத. அப்புறம் இதெல்லாம் வேற சைடுல கட்டணும்ல. என்னன்னு இதெல்லாம் வீட்ல விசேஷமா? இன்னைக்கு சடங்கல்ல. சடங்கா? யாருக்கு? உனக்குதா? எனக்கா? என்ன நீ லூசு மாதிரி பேசுற? எனக்கு சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் லூஸ்தனமா பேசுறது? இது பாரு கண்ணு, நீ 3 வயசுல காணாம போன, பெரிய மனுஷி தான் திரும்பி வந்த. உனக்கு சடங்கு எப்ப ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஊரே இந்த மாதிரி சடங்கு நடத்தினா தான் 4 மாப்பிள்ளை தேடி வருவா. அப்பதானே உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அப்படியா? நீங்க நான் வாக்கிங் போயிட்டு. ஐயோ, சடங்கான பொண்ணு வாக்கிங் எல்லாம் போகவே கூடாது. வீட்டு விட்டு வெளியே போக கூடாது. காத்து கருப்பெல்லாம் அடிச்சுட்டு உள்ள போய் குத்த வச்சுக்காரு. நல்லா ஒழுங்கா உட்காரு. அட பாவிகளா, தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இப்படி உலக்கே போட்டு மடக்குறாங்க. வேஷம் மட்டும் போடாம இருந்தா மூஞ்ச மட்டும் பேத்திருப்பாங்க. இப்ப மூளை முடுக்கு இண்டு இடுக்கெல்லாம் பேத்திருக்கிறாங்களே. இது வேறையா? ஏண்டி தலையை நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்க? நெக்லஸ் வலிக்குதுடி. புதுசா போட்டு அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்காவது கொஞ்சம் வெக்கப்படு. வாங்கம்மா வாங்க. தங்கச்சி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஐயா மாமாவும் டவுன் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. சின்னம்மா மட்டும் வந்திருக்காங்க. சீர் வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்க. கல்யாணம்ல அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. நல்லா இருக்கு. போய் உட்காருப்போ. முதல்ல சந்தனம் வைக்கணும். என் தங்கச்சிக்கு நலுங்கு நடக்குது. நலுங்கு பாட்டு யாராவது பாடுங்க. நான் பாடுறேங்கண்ணா. நீங்க பாடுங்க. தேரியா நல்லா பாடுங்க. பாடுங்க. போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே. கடன் வாங்கி சீர் நடத்துறியா? ஒரு நல்ல பாட்டு பாடுங்களா? நல்ல பாட்டு தானே, அதையும் பாடிடுவோம். கூவான கோழி கூற வேலை ரசதி ரசி வாரணி முன்னே கூவான கோழி. இன்னும் பந்தியே போடல, அதுக்குள்ள எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்ற நீ? முருகமா நான் வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படியா சண்டை அவளுக்கு? இது என்னங்கடா புது குழப்பமா இருக்கு? என்ன குழப்பங்கிற? ஏ வடிவு, நீ பிறந்தப்ப உனக்கு நான் தான், எனக்கு நீ நான் முடிவு பண்ணதே ஒண்ணுதான். கேட்டுப்பா.
டேய் அன்னைக்கு என்னமா அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்னவா? என் தங்கச்சி அழகுக்கு இவனுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. என் தங்கச்சி கருப்பு ஐஸ்வர்யா ராய். அப்ப நான் அரவிந்த் சாமி இல்லையா? அரவிந்த் சாமி டிவி வந்தா உன்ன மாதிரி இருக்கலாம். நிறுத்தியா? அவன் மட்டும் என்னையா எலும்பு கூட்டு கருப்பு நடிச்ச மாதிரி இருக்கிறான். ஏதோ சொந்த வீட்டு போக முறை செய்ய வந்தா சும்மா எகிறீங்களா? நீ தடுத்தால அவளை என் ஊருக்கு தூக்கிட்டு போய் ஓலை கட்ட உரிமை எனக்கு இருக்கு. ஒரு மரியாதைக்காக சேலை கட்ட வந்திருக்கேன். தூக்கிட்டு போறது நான் அப்புறம் ஓலை கட்ட சேலை கட்டுறது ஸ்ட்ரைட்டா தாலி கட்ட வேண்டியதானே? அதுக்கு பேசாம எனக்கு பாடம் கட்டுக்கடா. பாடம் கட்டினாலும் பாடி எடுக்க விட மாட்டேன். அடையாளம் தெரியாத இந்த முகர கட்டை வச்சுட்டா நான் திருடனை கண்டுபிடிக்க முடியும். கொண்டு போய் போச்சிட்டீங்கன்னா ஐஸ்ல வச்சாவது காப்பாத்துவேன். பாடி எடுக்க விட மாட்டேன். பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்ற பாத்தியா? நீங்க பண்ணதுல ஓல்டு ஸ்டைலியா? அப்ப மனசுல யாருக்கு அங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணீங்க? அதை கேட்கறதுக்கு நீ யாரா? அப்படி சொல்லுங்க மாப்ள. இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் போட்டா முடிச்சா எந்த முடிச்சாலுக்குனாலே அவுக்க முடியாது. அவ மனசுல எவன் இருந்தா உனக்கு என்னையா வகந்துருவேன். நீங்க சேலையை கட்டுங்க மாப்ள. கொண்டாங்கடா சேலையை. என்னடா இந்த கருமல கூட கூட்டு வண்டியா? தங்கச்சி 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 நீ எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு தெரியுமா? இந்த அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறது நினைச்சுதானே? அந்த கர்மம் தான் எப்பேன்றடா வெண்ண. என்ன கண்ணு சொன்ன? அண்ணேன்னு சொல். அதே முகம். என்ன எதுக்கு பேருக்கலாம்? யாரும் தேர்ந்தெடுத்து பாட்டு பாட சொல்ல போறீங்களா? என்ன எதா இருந்தாலும் இப்பே சொல்லிருங்க. இந்த ஊர்ல எந்த விஷயமா இருந்தாலும் திடீர் திடீர் நடக்குது. அட போமா, இந்த ஊருக்கு ஒரு சனிய புதுசா காலடி எடுத்து வச்சிருக்கு. அந்த நாள்ல இருந்து சுத்தமா மழையே கிடையாது. பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்குது. எங்க ஊர் சம்பிரதாயப்படி உண்மையிலேயே கண்ணி கழியாத ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கையில ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர ராத்திரி 12 மணிக்கு ஒரு ரவுண்டு வரணும். அப்படி வந்தா 24 மணி நேரத்துல மழை பெய்யுங்கிறது ஐதீகம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வெக்க நடத்துறமா எந்த சிரிக்க வர்றாலும் நான் பாக்குறேன். சும்மா இருக்கிறே கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு குழந்தை ஒரு சீட் எடுத்தே பெரிய விட்டு கொடு கொடு. யார் பேர் வந்து பாருங்க. வடிவுக்கு அரிசி. யோ வடிவுக்கு அரிசி இல்லையா? வடிவு வடிவு வடிவுக்கு அரசி என் தங்கச்சியா? அட பாவிகளா, வடிவுக்கு அரிசிக்கு பதிலா என் பேர வாக்கரிசின்னு எழுதி இருக்கலாமடா? முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊர்ல மழை வராது. மழை தண்ணி இல்லாம எல்லாரும் நாசமா போகடா, நாசமா. பேசாம இருமா. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திடு. என் கண்ணே போனாலும் பரவாயில்ல, கூறுகிட்ட குப்பை. நான் துணி இல்லாம அபரமா போனா ஊர்ல மழை வராது. அப்படி படுக்கு தண்ணி தான் வரும். கூறுகிட்டவள அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதாடி? உன் பேர்ல சீட்டு விழுந்துருந்தா அப்ப திரும்பி ஒரு கட்ட வார்த்தை. அடியே இவளே, எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையாடி? என்னடி இத போய் சான்ஸுக்குறீங்க? இது என்ன ஜனாதிபதி சான்ஸா? உடம்புல ஒரு பிட்டு துணி இல்லாம போட்டு சொல்றாங்க. வெக்கம் இல்லாம பேசுறாங்க பாரு. நீங்க ஒரு பொம்பளையா? பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியல. ஐயா நீங்களே இங்க இருங்க. இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போய் 4 போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். என்ன படி வைக்கிறதுக்கு நான் மாடா? மாடினா மரியாதையா நான் சொல்றத கேட்டுக்கோ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள டிரெஸ் இல்லாம அலைஞ்சதுல அது மாதிரி இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு டிரெஸ் இல்லாம ஊர 2 ரவுண்ட் வர. போடியே ஒரு ரவுண்ட்ல சைக்கிள்ல 2 ரவுண்ட் அடிக்கலாம், சாராயத்துல 2 ரவுண்ட் அடிக்கலாம், அமரமா 2 ரவுண்ட் அடிக்க துணியே கூறுகட்ட திரக்கி. நிறுத்தி. ஊர 2 ரவுண்ட் அடின்னு சொன்னா நீ இங்க ரவுண்ட் அடிக்கிறியா? என்னால முடியாது. முடியாது முடியாது முடியாது. ஏய் கிட்ட வராத, உனக்கு நல்லதுல சொன்னா கேளு. என்ன நல்லதுல? பேசிட்டே இருக்க. இங்க வர. அவன் மேல இருக்கு மேல கை வைக்காத. பாட்டா பயந்து விட்டு பார்க்காத. ஐயோ ஓடி. உன் தங்கச்சி ஒத்துட்டா போட்டிருக்க? ஆமா ஒத்துக்கிட்டாதான் போல தெரியுது. ஒத்துக்கிட்டதுக்கு இப்படி இடி மண்டலமா இருக்கு. அவ உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஊர ஒரு ரவுண்ட் வந்தானே வையேன், ஊரே வெள்ளக்கடாயிருப்பா. ஆம்பளையா? ஆமா. ஏன் பயந்துட்டியா? இல்ல. பின்ன வெக்கமா? எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா. நிஜமா? ஆமாம்மா. நிஜமா? என்ன 2 பொம்பளைங்க வீட்டுக்குள்ள போய் கதவை தாள் போட்டாங்க? ஆமா. யோ அடுப்பறியா? நான் எதுக்கும் கதவு தட்டி பாத்துட்டு வந்துடுறேன். டேய் வாடா. டேய் என்ன
என்னப்பா திரும்பிக்கிட்ட? ஒண்ணும் இல்ல. இத்தனை நாள் உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கல, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருமா, ஐ லவ் யூ. சாரிடா செந்தில். காலி கிரவுண்டா கிடந்த என் மனசுல ஒருத்தன் பிளாட் போட்டு கட்டிடமே கட்டிட்டான். கூடிய சீக்கிரம் கிரக பிரவேசம் நடக்கும், சொல்லி அனுப்புறேன். என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். திடீர்னு என்ன என் மேல உனக்கு கரிசனம். இத்தனை நாள் அந்த வடிவு பின்னாடி தானே சுத்திட்டு இருந்தேன். அவளுக்குதான் கோயில் அவசர கல்யாணம் நடக்குதா? அவன் தாய் மாமா தொல்லை தாங்க முடியாம அவங்க அண்ணன் ரெடி பண்றான். ஐயோ என் லைஃப். என்னடா உன் லைஃபா? என்னையா அது? பாத்திரத்துல வாந்தி. சாயங்காலம் சாந்தி முத்த வச்சுட்டு காலையில வாந்தி முத்தமா? இல்ல அது வந்துங்க. என்னடா வந்துங்க பொந்துங்க? அந்த நாய் முதல்ல இருந்தே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். வாந்தி வேற எடுக்கா, தாலியை வேற விட்டுறா. இதுக்கு என்ன அர்த்தம்? இவ எவங்கிட்டே போய் கெட்டு போய் வந்திருக்கா. எந்திரிச்சு வாடா. மாமா மாமா, இது என் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை. மாப்பிள மாப்பிள. நான் கட்டுதேடா போறேன். இப்ப என்னடா? நீ வாடா. ஏய் தங்கச்சி. என்ன? தங்கச்சி தங்கச்சின்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தனே, அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு தெரியுமா? ஏது நீ என்ன வளர்த்தியா? பேச மாட்டாத. இந்த வாழ்க்கைக்கு யார் காரணம்? ஐயோ 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 ஐயோ, 10 பேருக்கு மத்தியில கோயில வச்சு கூட பிறந்தவனை பார்த்து பேசுற பேச்சா இது? பித்த வந்து எடுத்துக்கு நீ தான் காரணம் சொன்ன தப்பா? தினம் காலையில வந்து உங்க அப்படி தீய கொடுத்து குடிமா குடிமா குடிமான்னு உயிரை வாங்கல. யாரு கூறு கட்டவ? பேச்ச மாட்டாத. உண்மை சொல்லு, இந்த பழத்தை கடிச்ச அணில் எது? பழம் பாலுக்கிட்ட அறிவு கட்டவனே. யார் அறிவு கட்டவ? ரொம்ப வாயாயிட்டு சொல்லுங்க. கூட பிறந்தவங்கிற மரியாதை இல்லாம எழுத்த பேசிட்டு இருக்கா. உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போற? ஐயோ நீ டேய். ஆமா நான் டேய் தான். டி வடி உள்ள டேய் வடிவேலு. தங்கச்சி லெட்டர்ல மறுபடியும் நான் சென்ட் பண்ணேன். உனக்கு தெரியாத ஒரு உண்மை சொல்ல போற. 4 வயசா இருக்கும்போது நாச்சியார் கோயில் திருவிழால என் தம்பி ஒருத்த காணாம போயிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல? ஆமா, அந்த தம்பி வேற யாருமே இல்ல, இவனே தான். முகஜாடு அப்படியே இருக்குது. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் காணாம போனீங்க? பொம்பளையா இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்க, ஆம்பளையா இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்க. ஒலையம்மா, நீ எதுக்கு வாந்தி எடுக்கிற? எப்போ? அன்னைக்கு ஒரு நாள் நாங்க 2 பேரும் தனியா ரூம்ல இருந்தோம்ல, அன்னைக்கு இடியெல்லாம் கூட இடிச்சது. அந்த இடி வானத்துல மட்டும் இடிக்கல. ஒலையம்மா, இதுக்கு தான் வாந்தி எடுத்தாரு ராசா. இந்த பழத்தை கடிச்ச அணில் நீதானா? என்ன யாரை பார்த்தாலும் பல பலன்னு இருக்க? வேற யாராச்சும் புதுசா சொல்லுங்க. தம்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்ல தம்பி, என் தங்கச்சி கல்யாணம் தான் கனவா போயிருச்சு. தம்பி நீ கிடைச்சிருக்கிற. உன்ற கல்யாணமாவது நல்லபடியா நடக்கட்டுமே. ஒலையம்மா, மன வரைக்கும் வா வா. ஐயா ஐயா, அடி சட்டா. மாலை நான் தான் போடுவேன். போடு போடு. கட்டி மேடம். என் 2 காதுல பைலா போயிட்டேன். நிறுத்துடா. 3 முடிச்சு போட்டாச்சுல, அப்புறம் எங்கிட்டு காலி கல்றா. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு வாந்தி எடுத்துட்டா என்னையா நீ? டேய், என் பரம்பரை புட்டி திருட்டு போயினே தானே? ஐயோ நாயில போச்சுலேடி. டேய், என் பொட்டியை கொடுத்து இந்த குட்டி கூட்டு போ. அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அது தயாரான தடுக்க. ஏங்க இந்த பெட்டியான்னு பாருங்க. ஐயோ இதேடா. டேய், நீ உனக்கு பாருடா. ஐயோ இல்லைங்க, நேத்து கிணத்துல தூர் வர்றாங்கல்ல, அவங்க எடுத்து கொடுத்தாங்க. சரி கல்யாண பரிசா கொடுக்கலாமே அப்ப நினைச்சேன். ஏங்கிட்ட குடியா? ஏங்க அப்ப இருந்த பொட்டி பொட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் இருக்கு அந்த பொட்டிக்குள்ள? என்ன இப்படி அல்ப சுருப்பமா கேட்ட? பரம்பரை பரம்பரையா எங்க மூதாதையர் சேவ் பண்ண சொத்துல இதுதான் இருக்கு. அதேதான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. எடுத்தா எல்லாரும் முன்னாடி காட்டேன். காட்டுங்களா? காட்டணுமா? அடி அடி அடி. சரி சரி, நீங்க நாள் நல்லா இருக்கு. உங்களுக்கும் கல்யாணமா இருக்கு, எனக்கும் பொட்டி கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஒரே ஒரு இடம் தான் காட்டும். காட்டு காட்டு காட்டு. ஐயோ 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 சேவிங் செட்டு. ஆமா, இதுதான் பரம்பரை பரம்பரை எங்க மூதாதையர்ல சேவிங் பண்ணி வச்சு சொத்து. நீ பேங்க் சேவிங் நினைச்சிட்டியா? ஆமாய்யா ஆமா, இத வச்சு அரமணை ஜமீன்ல பிடிச்சேன்னு சொன்ன. ஆமா, இதை வச்சுதானே பெரிய பெரிய அரண்மனை ஜமீன்தார்லாம் காஷ்மீரா பிடிச்சோம். நானே சேவிங் பண்றது பங்களாக்குள்ள வந்து செட்டில் ஆயிட்டேன். நல்லா பண்ணுவேன். அட பாவிகளா, இத பெரிய சொத்து நினைச்சு பொம்பளை வசம்லாம் போட்டு ஆம்பளை மாதிரி பேச முடியாம என் வாய்ஸ் எல்லாம் போச்சே. வாய்ஸ் போனா என்ன, வாழ்க்கை கிடைச்சதுல. கொஞ்சம் அப்படியே இருங்க. முதல் இப்பதான் நான் உங்களை பின்னாடி இருந்து பாக்குறேன். பின்னாடி என்ன? இங்க இருந்து பாக்குறதுக்கு காணாம போன எங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க. ஐயோ காணாம போன பொண்டாட்டி சொல்லி கூட்டிட்டு போய்